அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சத்து மாவில் எப்படி கேக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சத்து மாவு ஸ்கூலில் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த சத்து மாவில் லைட்டாக வெல்லம் கலந்துருக்கும். நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டு அந்த சத்து மாவு கேக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி பண்ணி முடித்தோன்னு பார்க்குறோம் பாருங்கள், எப்படி அந்த கேக்கு பண்ணலான்னு. முதல்ல நம்ம கேக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த கேக்கு டின்னு இருக்கு இல்லையா, கேக்கு டப்பா, அதில் நல்லா நெய்யை தடவி ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உப்பு ஏற்கனவே நான் ஏற்கனவே கேக்கு செஞ்ச உப்பு, அதனால் அது கருப்பாக இருக்குது. உப்பை எடுத்து அதை அடுப்பில் வச்சுக்கிறோம். ஒரு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 முட்டை. இப்போ நீங்கள் முட்டை சில பேர் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா விட்டுறலாம், தேவையில்லை. நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதில் ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம அந்த முட்டை சாப்பிட்றவங்க அதில் முட்டை 2 சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த சத்து மாவில் ஏற்கனவே வெல்லம் இருக்குது. அதனால் நான் 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே ஹீட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த உப்பு நம்ம தூள் உப்பு நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு டைம்னால் வெள்ளையாக இருக்கும். அது நான் அடிக்கடி செய்கிறதுனால அந்த உப்பையை நான் எடுத்து வச்சுட்டு அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த முட்டை, சர்க்கரை, அப்புறம் ஒரு 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி அதை முதல்ல அடிச்சுக்கிறோம் ஜாரில் போட்டு. அதுக்கப்புறம் சத்து மாவு ஒரு 200 கிராமும் ஒரு 50 கிராம் மைதா மாவு 50 கிராம் தான் போடுறேன். அது ரெண்டையும் சேர்த்து திருப்பியும் அதில் கொஞ்சம் பால் ஊற்றி, தேவையான அளவு பால் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாம். ஊற்றி அடிச்சுக்கிறோம். அது திக்காயிட்டுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பியும் நம்ம பாலை ஊற்றி அதை கொஞ்சம் லிக்யூட் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சுட்டு வந்துட்டோம் பாருங்கள். அது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதுக்கு நம்ம இன்னும் ஒரு 50 கிராம் பால் எடுத்து அதில் கலந்து நம்ம மிக்சியிலே அடிச்சுக்கலாம். இல்லைன்னா அது கலந்து விடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஆறின பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பாலை அதில் ஊற்றி நமக்கு இந்த விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இந்த எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அந்த கலந்த மாவு எல்லாமே அதில் கலந்துட்டோம். அந்த மாவை எடுத்து டேப் பண்ணுறோம். டேப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மூடி பாத்திரத்தில் இட்டு போட்டு வச்சுருக்கோம். அதில் நம்ம எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அதில் வேறு எதுவுமே வைக்க வேண்டாம். அந்த உப்புலையே நம்ம அந்த கேக் டின்னை எடுத்து வச்சிடணும். நம்ம முன்னாடியே நெய் தடவி வைக்கும்போதே கொஞ்சம் மைதா மாவு அதில் தூவி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா கேக்கு எல்லாம் முழுசாக வரும். இப்போ வச்சாச்சு. அந்த சின்ன துவாரத்தையும் நம்ம பேப்பர் வச்சு அடைச்சிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 100 கிராம் அளவு பாதாம் எடுத்து அதை நல்லா சின்னதாக நல்லா தூள் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போதே நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது அந்த பாதாம் எல்லாம் நல்லா அதில் தூவி விடும். அப்போ தான் அந்த மாவுக்குள்ளது போய் பதிஞ்சிருக்கும். அதனால் அதுக்குள்ளே தூவி விட்டு திருப்பியும் மூடி வச்சிடறோம். திருப்பி முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அதை மூடி வைக்கிறோம். நம்ம ஒரு 30 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்து பார்க்கலாம், வெந்திருக்கா, ஒட்டாமல் வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டு அப்படின்னு அர்த்தம். ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாக அது வெந்து வந்துடும். 40 நிமிஷம் இல்லை 45 நிமிஷம், அவ்வளோதான். நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம். அப்படியே நல்லா வந்துட்டு பாருங்கள், அவ்வளோதான். இதில் நம்ம அந்த சத்து மாவோட கொஞ்சம் மைதா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பால், எண்ணெய், முட்டை, சர்க்கரை கொஞ்சம், இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன்
ஆப்ப சோடாவும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நீங்கள் இப்போ கலக்கும்போது சேர்த்துக்கணும். நான் விட்டுட்டேன். அதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் அந்த கேக்கு வந்து நல்லா பஃபியாக வரும். எப்படி இருக்குது பாருங்கள், வெட்டி எடுக்கிறோம். அந்த கேக்கை எடுத்தோன்னே பாருங்கள், நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சத்து மாவில் எப்படி கேக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சத்து மாவு வந்து ஸ்கூலில் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த சத்து மாவில் வந்து லைட்டாக வெல்லம் கலந்துருக்கும். நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டு அந்த சத்து மாவு கேக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி பண்ணி முடித்தோன்னே பார்க்குறோம் பாருங்கள், எப்படி அந்த கேக்கு பண்ணலாம். முதல்ல நம்ம வந்து கேக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த கேக்கு டின்னு இருக்குல்லையா, கேக்கு டப்பா, அதில் வந்து நல்லா நெய்யை தடவி ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உப்பு வந்து ஏற்கனவே நான் வந்து கேக்கு செஞ்ச உப்பு, அதனால் அது வந்து கருப்பாக இருக்குது. உப்பை எடுத்து அதை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கிறோம். ஒரு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஜாரை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 முட்டை. இப்போ வந்து நீங்கள் முட்டை சில பேர் வந்து சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா விட்டுறலாம், தேவையில்லை. நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதில் ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து அந்த முட்டை சாப்பிட்றவங்க அதில் முட்டை 2 சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த சத்து மாவில் வந்து ஏற்கனவே வெல்லம் இருக்குது. அதனால் நான் வந்து 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே இந்த ஹீட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த உப்பு வந்து நம்ம வந்து தூள் உப்பு நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு டைம்னால் வெள்ளையாக இருக்கும். அது நான் அடிக்கடி செய்கிறதுனால அந்த உப்பையை நான் எடுத்து வச்சுட்டு அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த முட்டை, சர்க்கரை, அப்புறம் ஒரு 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி அதை முதல்ல அடிச்சுக்கிறோம் ஜாரில் போட்டு. அதுக்கப்புறம் சத்து மாவு வந்து ஒரு 200 கிராமும் ஒரு 50 கிராம் மைதா மாவு 50 கிராம் தான் போடுறேன். அது 2ஐயும் சேர்த்து திருப்பியும் வந்து அதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி, தேவையான அளவு பால் ஒரு 50 கிராம் ஊற்றி அடிச்சுக்கிறோம். அது திக்காயிட்டுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பியும் நம்ம பாலை ஊற்றி அதை வந்து கொஞ்சம் லிக்யூட் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சுட்டு வந்துட்டோம் பாருங்கள். அது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு 50 கிராம் பால் எடுத்து அதில் கலந்து நம்ம மிக்சியிலே அடிச்சுக்கலாம். இல்லைன்னா அது கலந்து விடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஆறின பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பாலை வந்து அதில் ஊற்றி நமக்கு வந்து இந்த விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இந்த எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அந்த கலந்த மாவு எல்லாமே அதில் கலந்துட்டோம். அந்த மாவை எடுத்து டேப் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து அந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மூடி பாத்திரத்தில் இட்டு போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அதில் வேறு எதுவுமே வைக்க வேண்டாம். அந்த உப்புலையே நம்ம அந்த கேக் டின்னை எடுத்து வச்சிடணும். நம்ம முன்னாடியே நெய் தடவி வைக்கும்போதே கொஞ்சம் மைதா மாவு அதில் வந்து தூவி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வந்து கேக்கு வந்து எல்லாம் முழுசாக வரும். இப்போ வச்சாச்சு. அந்த சின்ன துவாரத்தையும் நம்ம பேப்பர் வச்சு அடைச்சிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 100 கிராம் அளவு பாதாம் எடுத்து அதை நல்லா சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போதே நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது அந்த பாதாம் எல்லாம் நல்லா அதில் தூவி விடும். அப்போ தான் அந்த மாவுக்குள்ளது வந்து போய் பதிஞ்சிருக்கும். அதனால் அதுக்குள்ளே தூவி விட்டு திருப்பியும் மூடி வச்சிடறோம். திருப்பி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஆகும். ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நம்ம அதை மூடி வைக்கிறோம். நம்ம வந்து ஒரு 30 நிமிஷத்துலேயே நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம், வெந்திருக்கா, ஒட்டாமல் வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டு அப்படின்னு அர்த்தம். ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாக அது வெந்து வந்துடும். 40 நிமிஷம் இல்லை 45 நிமிஷம், அவ்வளோதான். நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள்.
கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம். அப்படியே நல்லா வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து அந்த சத்து மாவோட கொஞ்சம் மைதா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பால், எண்ணெய், முட்டை, சர்க்கரை கொஞ்சம், இவ்வளோதான் சேர்த்துருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடாவும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நீங்கள் இப்போ கலக்கும்போது சேர்த்துக்கணும். அதை விட்டுட்டேன். அதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் அந்த கேக்கு வந்து நல்லா பஃபியாக வரும். எப்படி இருக்குது பாருங்கள். வெட்டி எடுக்கிறோம். அந்த கேக்கை எடுத்தோன்னே பாருங்கள், நல்லா மெத்துன்னு இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். பாருங்கள். நன்றி.